ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் இணைப்பில் இருக்கிறார். நிஜாமுதீன், இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நெல்லையை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைன் பிஜ்லி என்பவர் கடந்த வாரம் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் இது தொடர்பாக நெல்லையை சேர்ந்த முகமது மைதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதில் கடந்த 18ஆம் தேதி அன்று நெல்லை நகர காவல் நிலைய வளாகத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஜாகிர் ஹுசைன் பிஜ்லி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் வக்போர்டு இதுக்கு சொந்தமான நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்ததற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் இந்த படுகொலை நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தொடர்ச்சியாக அவரது முகநூலில் வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் நெல்லை நகர காவல் ஆய்வாளர் மற்றும் நெல்லை மாநகர காவல் உதவி ஆய்வாளர் ஆணைய கவனத்திற்கு கொண்டு சென்றும் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் அந்த குற்றம் சாட்ட அவர்களுக்கு மட்டுமே உடனடியாக செயல்பட்டுள்ளனர். மேலும் அந்த ஓய்வு பெற்ற காவல் அந்த உதவி ஆய்வாளராக தற்போது உள்ள நிலையில் தற்போதைய முதலமைச்சர் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த போதும் அவருக்கான பாதுகாப்பு அலுவலராக இந்த ஒரு நபருக்கு கொடூரமாக இப்போது கொலை செய்யப்பட்டுள்ளது மிகவும் அதிர்ச்சிகளாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சிபிஐக்கு மாற்ற கோரி மனு அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆகவே ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் மேலும் அவரது குடும்பத்தினருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு மூலமாக விசாரிக்க வந்த போது இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை தலைவர் தரப்பில் இந்த வழக்கில் நேரத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையானது 8 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நிஜாமுதீன்.